அதிமுக எம்எல்ஏக்களின் அவசர கூட்டம் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருவதற்காக ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர் லாவண்யா காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். லாவண்யா, இந்த எம்எல்ஏக்கள் கூட்டமானது மாலை எத்தனை மணிக்கு நடைபெற இருக்கிறது? இந்த கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது? அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று மாலை நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதற்கான அழைப்பு அதிமுகவில் இருக்கக்கூடிய 135 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த அழைப்பானது தற்பொழுது சென்றிருக்கிறது. இன்று மாலை 4 மணி அளவில் தலைமை அலுவலகத்தில் அவர்கள் கூட வேண்டும் என்றும் அதற்கான கூட்டம் நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் அதிமுகவின் பொருளாளரும் அதே போன்று தமிழக முதலமைச்சரும் ஆன ஓ பன்னீர்செல்வம் எம்எல்ஏக்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாளை பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றதன் அடிப்படையில் வி.கே. சசிகலா பொதுச் செயலாளராக பதவியேற்க இருக்கிறார். எனவே நாளை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் தொடர்பாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதற்கான அறிவுரைகளை வழங்குவார் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதற்கான கூட்டம் தான் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முடிந்தவுடன் மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவினுடைய சமாதிகளில் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வி.கே. சசிகலா அஞ்சலி செலுத்த இருக்கிறார், மரியாதை செலுத்த இருக்கிறார். எனவே இதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நாளை வி.கே. சசிகலா பொறுப்பேற்க இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதற்கான எல்இடி திரைகள் அமைப்பது. ஏனென்றால் உள்ளே அவர் பதவியேற்க இருக்கிறார். அப்பொழுது வெளியே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர் எவ்வாறு பதவியேற்கிறார் என்பதை தொடர்பாக நேரலையில் பார்ப்பதற்கு எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு திரையும் அதே போன்று லாய்ட்ஸ் ரோடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் ஒரு திரையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர் பதவியேற்கக்கூடிய நிகழ்வை நேரலையில் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாளை வி.கே. சசிகலா கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வரும்பொழுது இங்கு இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலைக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டு வருகிறது. அதற்கான மேடைகள் அமைப்பது உள்ளிட்ட பணிகளும் இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று மாலை சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம், நாளை வி.கே. சசிகலா பொறுப்பேற்கிறார் என்ற காரணத்தினால் அதிக அளவில் அதிமுக தொண்டர்களுடைய வருகை கட்சி அலுவலகத்தில் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. முக்கிய நிர்வாகிகள் வருவது, இங்கு ஒவ்வொரு அணி சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனையும் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அனிதா. லாவண்யா, உங்களது தகவல்களுக்கு நன்றி.